اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد جاءكم موسى بالبينات ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا. قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم. قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அளப்பெரும் கருணை கிருபையால் சிறப்பான இந்த தஃசீரினுடைய திருக்குர்ஆனை விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களான பனி இஸ்ராயேல்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்து தருகிறார்கள். அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் காட்டிய மார்க்கத்தின்படிதான் மனிதர்களாகிய நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? அப்படி செய்துட்டு அல்லாஹ்ட்ட போய் வேதத்தை வாங்கிவிட்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் காளை மாட்டை தான் கடவுள் என்று நினைத்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅன்தும் ஸாலிமூன். இப்படி நீங்கள் எனக்கு பதிலாக அற்பமான ஒரு காளை மாட்டை வணங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அறிவு போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள். இன்னைக்கு ஒரு மனிதன் திருக்குர்ஆனை அணுக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். அடுத்தவர்கள் பேச்சை அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அறிவு கொண்டவனால் எதையும் சிந்திக்க முடியாது. யாருடைய பேச்சை கேட்டாலும் எத்தனை பேர் ஆயிரம் சொன்னாலும் கூட முதலில் அவனுக்கு ஒரு சிந்தனை திறன் வேண்டும். இது சரியா, அவர் சொல்வது சரிதானா, அவரின் நண்பர் அவர் சொன்னா தவறா இருக்காது, அதனால் அவர் சொல்வதெல்லாம் சரிதான் என்று நினைப்பது தவறானது.
அவர் சொன்னாருப்பா, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நமக்கென்று ஒரு அறிவு வேண்டும். நண்பன் சொன்னார், கூட்டாளி சொன்னார், ஊர்க்காரன் சொன்னார் என்பதற்காக எல்லாம் அது சரியாக ஆகாது. ஒரு மனிதன் இருவரும் கூட்டாளியாக நண்பர்களா இருந்தாங்க ரொம்ப நாளா. அந்த நண்பன் தன்னுடைய ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு ஒரு வேலைக்காக போயிட்டான். ஒரு கதைக்காக சொல்லுவான். இந்த நண்பன் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தாங்களா, பிரிஞ்சு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் காலையிலும் ஒன்னா இருப்பாங்க, சாயந்தரமும் ஒன்னா இருப்பாங்க, எல்லா நேரத்திலும் கூடவே இருக்கக்கூடியவர்கள். இவன் பிரிந்து போய்விட்டவுடன் இவன் ஒரு தந்தி அனுப்புகிறான். எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, இப்படி நாம பிரிஞ்சிட்டோமே, உனக்கு ஒரு சோகமான செய்தி என்ன தெரியுமா, என்னப்பாச்சு, உன்னுடைய மனைவி விதவையாகிவிட்டார்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கிறான். லெட்டர் எழுதி அனுப்பியாச்சு. ஆபீஸ்க்கு லெட்டர் வருது. லெட்டரை திறந்து பார்த்தவன் படித்துவிட்டு அழுறா அப்படி அழுறான். சுற்றி இருக்கக்கூடிய கலீக்ஸ், வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் கேட்கிறாங்க, என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி நீ அழுகுற, லெட்டரை படிச்சுட்டு அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே என்று சொல்லி திரும்ப அழுகுறான். யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்லுனா சொல்லவும் மாட்டான். சரி, இந்த லெட்டரை பிடிக்கி ஒருத்தர் வாங்கி படிச்சுட்டு சொன்னார், இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா, எதை பார்த்து நீ அழுகுற தெரியுமா, இந்த லெட்டர்ல அவன் சொல்றான், உனக்கு எழுதியிருக்கிறான் உன்னுடைய மனைவி உன் பொண்டாட்டி விதவையாகிட்டான்னு எழுதியிருக்கிறான். ஆமா, நீ தான் உயிரோடு இருக்கிறியே, அவருடைய உன் மனைவி விதவையாக முடியும், அதை நீ கேட்டு அழுதுட்டு இருக்கிறியே என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னானா, நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனால் இந்த லெட்டர் நீ அனுப்புனது என்னுடைய பாலிய கூட்டாளியாச்சே, என்னுடைய உயிர் நண்பனாச்சே, அவன் பேச்ச நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்னு சொன்னான். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க, எப்படிப்பட்ட அறிவுள்ளவனா இருப்பான். அப்ப இந்த மாதிரி இன்று நம்மில் பலர் யாரோ சொல்வதை கேட்டு அப்படியே அதை மார்க்க ரீதியான விஷயத்திலையும் பின்பற்றக்கூடியது இருக்குது. அது குர்ஆன் ஹதீஸை அணுகுவதற்கான அளவீடு அல்ல. இப்ப பனி இஸ்ராயேலுடைய சிந்தனை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அற்புதங்களை இறைவனிடம் வாங்கி தந்திருக்கிறார்கள். நான் இறைவனை பார்க்க தான் போறேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அவர்களை ஒரு பாதுகாவலராக அவர்களுக்கு அமீரா நியமிச்சுட்டு போயிருக்காங்க. எதனாலும் அவர்களுடைய கேட்கணுமா இல்லையா? யாரோ ஒரு சாமிரி சொன்ன பேச்சை கேட்டு காளை மாட்டில் கொஞ்சம் இப்படி ஒரு அசை வந்தவன, இதுதான் உங்களுடைய ரப்புன்னு அவர் சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்டார். அறிவுள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் ரப்பை அறிந்து கொண்டார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். ஒவ்வொன்றையாக பார்த்து கொண்டே வருகிறார்கள். மேகத்தை பார்க்கிறார்கள், இது என் ரப்பாக இருக்க முடியுமா? அதற்கு பிறகு சந்திரனை பார்க்கிறார்கள், அது என் ரப்பாக இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை, அது சந்திரன் மறைந்து விட்டது. சூரியனை பார்க்கிறார்கள், ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் என்று சொன்னார்கள். இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, இது ஒன்றுடைய வெளிச்சம் அகில உலகத்தையும் ஒளிமயமாக்கி விட்டது. அப்ப இதுதான் சிறந்த, இதுதான் பெரியது, இதுதான் என்று ரப்பு என்று சொன்னார்கள். அதுவும் போகும் பொழுது என் ரப்பு மறையக்கூடியவன் அல்ல, என் ரப்பு சாதாரணமாக இப்படி நீர்த்து போய்விடக்கூடியவன் அல்ல, என்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய ரப்பாகிய ஒருவனாகிய ஏகனாகிய ரப்பை நான் முன்னோக்கினேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நபியானார்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு ரப்பை தேர்ந்தெடுப்பதில் என் ரப்பு யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான அறிவும் ஆற்றலும் ஒரு மனிதன்ல அல்லாஹ் தஆலா இன்பில்டாவே வச்சிருக்கார். அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் காட்டிலே இருக்கிறான், மனிதர்களுடைய தொடர்பே இல்லை, அவனுக்கு யார் போய் தீன சொல்றது? எந்த ரசூல் போறது, எந்த இறைநேசர் போறது, எந்த ஆலிம் போறது? எந்த தொடர்பும் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனும் ஒருவர் ஒரே ஓர் இறைவனை அறிந்து கொள்வது அவசியமா? ஆமாம், அவசியம்தான். எப்படி? லவஜபத் மஅரிஃபத்துஹு பிஉகூலிஹிம் என்று சொல்வார்கள்.
அவன் மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு காட்டில் இருந்தாலும் கூட தன் அறிவால் என் ரப்பு இது ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரம்மாண்டமான வானத்தை பார்க்கிறான், அழகிய மரங்களை பார்க்கிறான், கால் வனாந்திரத்தை பார்க்கிறான், அதில் வரக்கூடிய பழங்களை பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான், தன்னில் ஓடக்கூடிய உயிரை பார்க்கிறான், தன்னில் வெளியாகும் பார்வை இவ்வளவு பார்க்கிறான்ல. இவ்வளையும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இதையெல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிவால் உணர வேண்டும். அந்த உணரும் சக்தியும் ஆற்றலும் அவன் உள்ளத்தில் இருக்கின்றது. அதனால் இந்த பனி இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தெள்ள தெளிவான அத்தாட்சிகளை, முஅஜிசாக்களை, ஆதாரங்களை முன்வைத்த பிறகு கூட அவர்கள் காளை மாட்டை வணங்கினார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செய்தான்? وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் உங்களிடமிருந்து வாக்குறுதி எடுத்தோம், உங்களை பாதுகாப்போம், உங்களை காப்பாற்றுவோம், ஃபிரௌனிடமிருந்து உங்களை பாதுகாப்போம் என்று நாம் வாக்குறுதி எடுத்த அதை நாம் நிறைவேற்றிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் காளை மாட்டை வணங்குகிறீர்கள். அதுக்கு பகரமாக நாம் என்ன செய்தோம்? உங்களுடைய தலைக்கு மேலே தூர் சினா என்ற மலையை நாம் கொண்டு வந்தோம். அல்லாஹ் ஏற்கனவே இந்த வசனத்தை இந்த சூரத்துல் பக்ராவிலேயே ஒரு சில வசனங்களுக்கு முன்னால் பார்த்தோம். அல்லாஹ் மறுபடியும் கொண்டு வருகிறார். குதுமா ஆதீனாகும் பிகுவா, நான் என் ரசூலின் மூலமாக உங்களுக்கு எந்த வழிகாட்டுதலை தந்தேனோ, எந்த உபதேசங்களை உங்களுக்கு கொடுத்தேனோ, எந்த வாழ்க்கை வழிமுறையை தந்திருக்கிறேனோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம். காலு சமிஅனா வ அஸைனா, நாங்கள் காதால் கேட்டோம் அதற்கு மாறு செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். வ உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல பிகுஃப்ரிஹிம், அவர்கள் காளை மாட்டை வணங்கி குஃப்ர் செய்ததன் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகிறது. குல் பிஸ்ஸமா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த சாமிரி கொடுத்த அந்த ஈமான் இருக்க, இதுதான் உங்களுடைய கடவுள் என்று காளை மாட்டினுடைய நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் விதைத்தானே, நீங்கள் உண்மையிலே என்னை நம்பக்கூடிய மூமின்களாக இருந்தால் அந்த வார்த்தை நீங்கள் பொய் என்று சொல்லியிருக்க வேண்டும். நீ சொல்லக்கூடியது எவ்வளவு ஆபத்தானது, அபத்தமானது என்று அவரை தடுத்திருக்கணுமா இல்லையா? எங்க செஞ்சீங்க நீங்க? நான் சொன்னதற்கு மாறு செய்தீர்கள், சாமி சொன்னதை நீங்க அப்படி வழிபட்டு விட்டீர்கள். நான் அனுப்பிய மூசா சொன்னதை கேட்டுவிட்டு நீங்கள் மாறு செய்தீர்கள். கேட்டுவிட்டு மாறு செய்வது எவ்வளவு மோசமானது. இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்களை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம், உபதேசங்களை கேட்கிறோம். அதன்படி நாம் வாழ்வதற்கான முயற்சிகள் செய்கிறோமா? கேள்விக்குறிதான். நாம கூட அடிக்கடி நினைப்பதுண்டு, இத்தனை பயான்கள், சுகுல பயான் பண்றோம், ஜும்மால பயான் பண்றோம், அது ஆன்லைன்ல போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது, மக்களுக்கு அது எவ்வளவு போய் ரீச் ஆகுது. அந்த நேரத்துல ஹஜ்ரத் ரொம்ப பிரமாதமான பாயிண்ட் சொன்னார்ப்பா, ரொம்ப சூப்பரா பேசினார், ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் என்று மக்கள் 4 பேர் சொல்லலாம். ஆனால் அது நோக்கம் அல்ல. அப்படி 4 பேர் சொல்வதனால் நமக்கு எனக்கு என்ன கிடைக்க போகிறது, மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சொல்வதை அவர்கள் அமல் செய்ய வேண்டும். அதன் மூலம் வரக்கூடிய அல்லாஹ்வின் அருளை மூமின்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய உண்மையான பலன். அதை 100 பேர் கேட்கிறார்கள், அதில் 10 பேர் அனுபவித்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதன் மூலம் மன்னிப்பை வழங்கி விடுவான். ஆனால் காதால் கேட்டுவிட்டு மாறு செய்வது இருக்கிறது, பயான்களை உபதேசங்களை கேட்டுவிட்டு அதற்கு மாற்றமாக நடப்பது இருக்கிறது, அது மிக மிக மோசமானது என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் காளை மாட்டை வணங்கி குஃப்ர் செய்தது இப்படி கேட்டுவிட்டு மாறு செய்ததனால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம் கேட்ட விஷயங்களின்படி அமல் செய்வதற்கான உறுதியை முதலில் எடுக்க வேண்டும். ஒரு பயானை கேட்கிறோம், முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன சிந்தனை வர வேண்டும்? இதை கேட்பதற்கு முன்னால் இன்னைக்கு நான் என்ன கேட்க போறேனோ யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அதை நான் அமல் செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பேன்.
சுபுடைய பயானுக்கு வர்றோம் அல்லது ஜும்மாவுடைய பயானுக்கு வருகிறோம், வெறுமனே சுர்மா போடுவது, அத்தர் தேய்த்து கொள்வது, புத்தாடைகளை அணிவது, முதல் வருவதற்கு ஒட்டக நன்மை, ஆடு நன்மை, கோழி நன்மை எல்லாம் சரிதான். வந்து உட்கார்ந்து நாம் எந்த உபதேசத்தை கேட்கிறோமோ, யாரெல்லாம் இன்றைக்கு தரப்படக்கூடிய உபதேசத்தில் நான் எங்கெல்லாம் குறையாக இருக்கிறேனோ, இன்ஷா அல்லாஹ் உதவியால் அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்த துவங்குவேன். எங்க போய் எந்த உபதேசத்தை கேட்க போவதாக இருந்தால் இந்த எண்ணம் இருக்க வேண்டும். அல்லது உபதேசத்தை கேட்டுவிட்ட பிறகாவது யாரெல்லாம் இந்த விஷயத்தான் கேட்டிருக்கிறது, இதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை தான், அதற்கான திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நான் வகுப்பேன் என்ற உணர்வு நம்மில் இருக்கிறது. இந்த உணர்வோடு நாம் ஒரு பயானை ஒரு உபதேசத்தை கேட்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வெறுமனை சும்மாவுக்கு வந்தோம், வார வாரம் ஹஜ்ரத்துடைய தலையெழுத்து 12:55 பயான் பண்ணி தான் ஆக வேண்டும். சுபுவுக்குன்னா சுபு முடிச்ச பிறகு 5 நிமிஷம் எதையாவது பேசிட்டு போகணும். அது ஹஜ்ரத்துடைய வேலை, கேட்கிறது நம்முடைய வேலை. அவங்க பேசிட்டாரு, நாமளும் கேட்டுட்டோம், 2 பேருடைய வேலையை முடிஞ்சு போயிடுச்சு. இப்படி போவதா இல்லை. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பயானை சொல்லக்கூடியது ஆலிம் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய இமாம் பயான் சொல்கிறார்கள், இமாம் உபதேசம் செய்கிறார்கள். சில பேருக்கு இமாம பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஒரு சில ஹஜ்ரத் சில பேர் பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். சில பேர் நேரம் கிடைக்காததால் எடுத்து போவார்கள், சில பேர் கேட்க வேண்டாம் என்பதனால் எடுத்து போவார்கள். அதனால் பிரச்சனை இல்லை. கேட்கக்கூடியவர்கள் எப்படி கேட்க வேண்டும்? இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குதுமா ஆதைனாக்கும் பிகுவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லல. நிறைய உபதேசம் செஞ்சிருப்பாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் கொடுத்ததை நீங்கள் பற்றி பிடிங்கன்னு சொல்ல, நான் கொடுத்ததை பற்றி பிடிங்கன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் இங்கே என்ன சொல்ல விளைகிறான்? மூசா நபியின் மூலமாக உங்களுக்கு வந்த உபதேசத்தை சொன்னது அவராக இருக்கலாம், அவரை சொல்ல வைத்தது நான் தான். அவரிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட உபதேசங்களை வெளியாக்கியது நான் தான். நீ மூசா நபிக்கு மாறு செய்ததாக நினைக்காதே, அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ எனக்கு மாறு செய்து விட்டாய். அதனால்தான் வேதனை, அதனால்தான் தண்டனை, அதனால்தான் குஃப்ருக்கு நெருக்கமான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் என்ன சொல்ல விளைகிறான்? உங்களுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி எந்த உபதேசம் சொல்லப்பட்டாலும் அதை ஒரு முஃமின் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பாடத்தை இங்கே அல்லாஹ் நமக்கு தருகிறார். ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் சொல்கிறார், ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்கிறார். அது அவராக தன் வளர்ச்சிக்காக, தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, தன்னுடைய கம்பெனி வளர்ச்சிக்காக சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள். அதை செய்தாட்டி கேட்கிறோம், அதை சரியான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தைரிய ஹிம்சலா எடுக்கிறோம். எல்லாமே செய்யும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ நிர்வாகிகளோ ஒரு சில கட்டளைகளை போடுகிறார்கள். அது யாருடைய கட்டளை? தன்னுடைய கட்டளையாக அவர் தருகிறார். நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இத்தனை மணிக்கு வர வேண்டும், இந்த என்ட்ரன்ஸ் வழியா வரணும், அந்த என்ட்ரன்ஸ் வழியா போகணும், பிரேயர் இங்க நிக்கணும், டீச்சர் தான் இந்த லெக்சர்ல கையெழுத்து போடணும், டீச்சர்ஸ் தான் இந்த உடையில வரணும். இது யாருடைய கட்டளை? அவருடைய கட்டளை. நிர்வாகத்தினுடைய சுய எண்ணங்களும் விருப்பங்களும் அங்கே கட்டளையாக தரப்படுகின்றன. அதை கரெக்டா ஃபாலோ பண்றோம். கவர்மெண்ட் ஒரு சில சட்டத்திட்டங்களை போடுகிறது. இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும், இந்த வழியாக போக வேண்டும். திடீரென்று ஒரு யூட்டர்ன் போடுறான். என்னப்பா இந்த வழியா போறோம்னு நினைச்சேன், போக முடியாது, நில்லு, அப்படி சுத்தி தான் நீ போகணும், இப்படிக்கா போனோம்னா அப்படியே போறாரு. யாரோ ஒரு அதிகாரி இங்க நடக்கக்கூடிய ஒரு சில வேலைகளுக்காக போட்ட கட்டளை அது. அவன் சுய விருப்பம், அது சுய எண்ணங்கள். ஒரு குழு ஒன்று சேர்ந்து இப்படி நாம் செய்து கொண்டால் மக்களுக்கு தேவையானதை செய்யலாம் என்பதற்காக தன் சுய எண்ணத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு கட்டுப்படுகிறோம். இந்த உலகத்தில் யார் எந்த உலக காரியத்தை சொன்னாலும் அது அவரவர்களுடைய சுய விருப்பமாக இருக்கலாம், அல்லது அது தனி மனிதனுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசமும் அவர்களுடைய சுய கருத்து கிடையாது. மிம்பரில் நின்று உரையாற்றக்கூடிய ஆலிம் பெருமக்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கள் சுய விருப்பம் கிடையாது. அதனால் அவர்களுக்கு லாபம் என்பதல்ல,
அதெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய 4 பேருக்கு லாபம் ஈட்டுவதற்கான வார்த்தைகள் அல்ல. அது ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடமிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள். கேட்கக்கூடியவர்கள் எப்படி கேட்கணும்? இது எனக்கு ரப்ப வெளியாக்குகிறான், அதற்கு ஹஸரத் அவர்களை நிஸ்பத்தாக ஆக்கி இருக்கிறான். இந்த உணர்வோடு கேட்கும் பொழுது சமிஅனா வ அஸைனா, நாங்கள் செவிதாழ்த்தி கேட்டோம் அதற்கு மாறு செய்தோம் என்று சொல்லக்கூடிய நிலை வராது. சஹாபாக்கள் எப்படி சொன்னார்கள்? சமிஅனா வ அதாஅனா, யா ரசூலல்லாஹ், நாங்கள் செவிதாழ்த்தி கேட்டோம் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். ஏன்? இங்கே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரசூலுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை அவர்கள் உணர்ந்து கேட்டார்கள். அப்படி நாம் கேட்கும் பொழுதுதான் நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு வரும். சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்விடமிருந்து வருகின்றன. இது அல்லாஹ்வுடைய குர்ஆனின் வார்த்தைகள், இது ரசூலுடைய ஹதீஸின் வார்த்தைகள், அது நமக்கு ஹஜ்ரத் மூலமாக சொல்லப்படுகிறது என்ற உணர்வோடு நாம் ஒவ்வொரு பயானையும் கேட்கும் பொழுது தௌபா யாரிடம் கேட்போம்? ஹஜ்ரத் உங்க பயானை கேட்டேன் ஹஜ்ரத், ஆனா அதுக்கு மாத்தமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத் கொடுங்கள், ஹலால் ஹராமை பேணுங்கள், பாவம் செய்யாதீர்கள், திருடாதீர்கள், ஹஜ்ரத் பயான் செய்றாங்க. ஒரு மனிதன் திருடி விட்டான், ஹஜ்ரத் நீங்க திருடாதீங்கன்னு சொல்லி கூட நான் மன்னிப்பு திருடிட்டேனே ஹஜ்ரத், நான் என்ன பண்றது என்று அவர் நேரா ஹஜ்ரத்தை வந்து சொன்னா அவர் என்ன செய்வார்? எப்பா திருடாதன்னு நான் சொன்னது இல்லை, எனக்காகவா? என் வீட்டில் வந்து திருடிவியோ என்ற பயத்திலேயே நான் சொன்னேன்? அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை நான் சொன்னேன், நீ மாறு செய்தது எனக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டாய், போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடு, அல்லாஹ் மன்னிப்பான். டைரக்ஷன் அங்கதான், டேக் டைவர்ஷன் அங்கதான் கொண்டு போய் நிற்க வேண்டும். எனவே சமிஅனா வ அஸைனா என்று சொன்னவர்கள் மூசா நபியை பார்த்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்பா இது பொய்யான தெய்வம், சாமியுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று தலப்பாடா அடிச்சுக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரிட்டர்ன்ல வந்து கேட்கிறாங்க, தாடியை பிடித்து கேட்கிறார்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உங்கள்ட்ட தான கூட்டத்தை ஒப்படைச்சிட்டு போனேன், அல்லாஹ் தூர்சினா மலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த கதி ஆக்கிட்டீங்களே மக்களை. அப்பா அவங்க சொன்னாங்க, யப்னா லா தஅஹுது பி லிஹியதி வலா பி ரஸி, இந்த தாடியை தலையை பிடிச்சி நீங்க எதையும் கேட்காதீங்க, நான் எதுவும் செய்யவில்லை, எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல. சொன்ன வார்த்தை பனி இஸ்ராயீல் மூசா நபியுடைய வார்த்தை மூசா நபி சொன்னதாக நினைத்தார்கள், ஹாரூன் நபியுடைய வார்த்தை ஹாரூன் நபி சொன்னதாக நினைத்தார்கள். அதை அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்று நினைத்திருந்தால் ஒரு காலம் அவர்கள் மாறு செய்திருக்க மாட்டார்கள். நாமும் நிறைய விஷயத்தை கேட்கிறோம், ஹஜ்ரத் சொன்னதாக நினைக்கவே கூடாது. நாம் எங்கே பேச முடியும்? நாம் எங்கே இன்புக்கு சொந்தக்காரர்? அந்த இல்மை தந்தவனும் அல்லாஹ், இந்த ஞானங்களை கொடுப்பவனும் ரப்புதான், அதை உங்கள் முன்னால் வெளியாக்க வைப்போம் அதே அல்லாஹ் தான். மக்களுக்கு பயன் தர வேண்டும் என்பதற்காக, மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அதை தருபவன் அல்லாஹ் தான். இந்த உணர்வோடு தான் நாம் எல்லா பயான்களையும் கேட்க வேண்டும். யாருடைய உபதேசத்தை தரக்கூடிய ஒரு சபையில் நாம் உட்கார்ந்து இருந்தாலும் இங்கே இருந்து வரக்கூடிய உபதேசத்தை எனக்கு அல்லாஹ் தருகிறார், இதை நான் என்னுடைய உள்ளத்தில் உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கையில் அதை செயலாக்கம் தர வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். சமிஅனா வ அதாஅனா, நாங்கள் கேட்டோம் அதன்படி அமல் செய்தோம். சமிஅனா வ அஸைனா, நாங்கள் கேட்டோம் அதற்கு மாறு செய்தோம். யாருக்கு மாறு செய்கிறோம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது சாதாரண விஷயமாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக நடப்பது என்பது எவ்வளவு பெரிய தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் எப்படிப்பட்ட வேதனைக்குரியவனாக அவன் மாறி விடுவான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்பதாக ஜாஃபர் இப்னு முஹம்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், மன் நகலஹு அல்லாஹ் அஸ்ஸ வஜல் மின் தில்லில் மஆசி இலா இஸ்ஸி தாஅத்தி, எந்த ஒரு மனிதனை ரப்புல் ஆலமீன் பாவம் என்ற கீழ்த்தரமான கேவலத்திலிருந்து அவனுக்கு வழிபடுதல் என்ற கண்ணியத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டானோ, மாறு செய்வது என்பது கேவலம், வழிபடுவது என்பது கண்ணியம்.
யாரை அல்லாஹ் வழிபடுதல் என்ற கண்ணியத்தின் பக்கம், கட்டுப்படுதல் என்ற கண்ணியத்தை நோக்கி அல்லாஹ் கொண்டு வந்து விட்டானோ, அக்னாஹுல்லாஹு பிலா மாலி, அவனிடத்தில் காசு பணம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அவனை பணக்காரனாக ஆக்கி வைப்பான். வஆனஸஹுல்லாஹு பிலா அனஸின், அவனுக்கு எந்த நேசம் கொள்ளக்கூடிய நண்பனோ, அவனை நேசிப்பவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அவனை நேசிக்கப்படுவோனாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். வஅஸஹுல்லாஹு பிலா அஷீரத்தி, குடும்பம் கோத்திரம் என்று யாருமே அவனுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் அவனை கண்ணியமாக இந்த உலகத்தில் வாழ வைப்பான். காரணம், அவன் சமிஅனா வ அதானா என்று வந்து விட்டான். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன், அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு நான் உடன்படுகிறேன் என்று வருகிறான் அல்லவா. சஹாபாக்கள் மட்டும் சொல்லவில்லை, வானம் பூமியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யத்தியா தௌஅன் அவ் கர்ஹன், நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் என்னுடைய தஸ்பீஹின் பக்கம், என்னை வணங்குவதின் பக்கம், என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்வதின் பக்கம் நீங்க கட்டுப்பட்டு வருகிறீர்களா, அல்லது நான் நிர்பந்தப்படுத்தி உங்களை கட்டுப்பட வைக்கவா என்று கேட்டார். அவைகள் என்ன சொன்னது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். கால அதைனா தாயிஈன், யா அல்லாஹ் நீ எங்களை நிர்பந்தப்படுத்த வேண்டியதில்லை, நாங்கள் உன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை வணங்குகிறோம் என்று அவைகள் சொன்னது. அப்ப நாம் நம்மையும் ரப்பு கட்டுப்படுத்திதான் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் நம்மை தள்ளிவிடக் கூடாது. தொழுங்கள் என்று சொன்னால் அது யார் மூலம் சொன்னாலும் நாம் தொழுவதில்லை என்ற உணர்வு வர வேண்டும். இவர் என்ன பெரிய நல்லவரா, இவர் சொல்ல வந்துட்டார், இவர் அப்படியே பெருசா 5 வேளை தொழுது தள்ளிட்டாரு, இவர் நோன்பு வச்சு பெரிய பெரிய இறைநேசரா மாறிட்டாரு, இவர் ஹலால் ஹராம் எல்லாம் பேடி ரொம்ப பெரிய அவுலியா இல்லாம மாட்டார், எனக்கு சொல்ல வந்துட்டார் இவரு என்ற வார்த்தை ஒரு மனிதன் சொன்னால் அவன் அல்லாஹ்வை அங்கே கேவலப்படுத்துகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த இடத்திலிருந்து உபதேசம் வந்தாலும் நல்ல விஷயத்தை, நல்ல உபதேசத்தை அல்லாஹ் நாடாமல் இன்னொருடைய காலில் வந்து விடாது. நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை ஒருவர் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய ஒரு அருளும் இறைவனின் ரஹ்மத்தும் வேறு எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் நான் இப்படிதான் இருக்கிறேன், சொல்லுவாம இருக்கிறேனே, இப்படி ஹராம்ல போய் விழுந்துட்டேனே என்ற உணர்வை ஒரு மனிதன் பெற்றுவிட்டாலும் கூட அல்லாஹ் அவனை அந்த இடத்துக்கு தூக்கிவிடுவான், அந்த பாவத்திற்கு அல்லாஹ் தூக்கி விடுவான். ஆனால் அதை லேசு கண்டான், சொன்னவனை பார்த்து இவன் என்ன சொன்னது என்று சொன்னான், அந்த நேரத்தில் சொன்னது அவன் அல்ல, அல்லாஹ்வை சொல்ல வைத்தான். அவனை பார்த்து இவன் கேவலமான வார்த்தைகளை உதிர்ப்பது என்பது அல்லாஹ்வை கேவலப்படுத்துவதற்கு சமம். அதனால் நற்காரியங்கள், நல்ல விஷயங்கள் நம் காதுகளுக்கு விடுவது என்பதே ஒரு ரஹ்மத் தான், அதை நாம் கேட்பது என்பதே ஒரு அருள் தான். அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம்மை குஃப்ரை விட்டு பாதுகாக்கிறார், ஷிர்கை விட்டு பாதுகாக்கிறார். தௌஹீதை நோக்கி ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவன் கேட்க வேண்டும், கேட்டதின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். வாழ முடியவில்லை என்றால் முடியவில்லையே என்ற ஒரு வருத்தமாக அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த வருத்தம் அவனை அதனை நோக்கி, அதை செயல்படுத்துவதை நோக்கி கொண்டு செல்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடலாம். எனவே நாம் கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதை அமல் செய்பவர்களாக, அதன் மூலம் இறைவனின் அருளை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்வாக்கியத்தை நமக்கு தந்தர் புரிவானாக. நாம் எதை கேட்கிறோமோ பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய நல்வாக்கியத்தை, அதன் மூலம் அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله